ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதா குக்ஸ். இன்றைக்கி காடை முட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் எக்கெல்லாம் போட்டிருக்கேன். 2 விசில் வரவும் இதை பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சுப்பா. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். முட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு ஃபோக் ஸ்பூன் உங்கள்கிட்ட இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. எக்கு சுற்றி நல்லா இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி ஹோல் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம போடக்கூடிய மசாலாலாம் உள்ளே போய் ஸ்பைசினஸாக நல்லாயிருக்கும் எக்கு சாப்பிட்றதுக்கு. எல்லா எக்குலேயும் இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கலாம். எக்கு ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள்: கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் நல்ல கலர் கொடுக்கும்ப்பா. கொஞ்சம் கரம் மசாலா. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம்ப்பா. இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா மசாலாக்களையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் எண்ணெயில் 1 நிமிஷம் போட்டு நல்லா வறுத்தது எக்கு போட்டுடலாம். எக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான காடை முட்டை ஃப்ரை ரெடி. நீங்கள் செய்யலை, அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்டி ஹெல்தியான காடை முட்டை ரெடி.